4 காய் 5 காய் தான் அப்படியே இருக்கும். ஓஹோ. இப்ப பார்த்தா ஓரளவுக்கு இருக்குங்களே இப்ப மேல ஒரு 50 காய் இருக்கு. இப்ப பிக்கப் ஆயிடுச்சு. இது காய்க்காத மரம். அப்படியே 2 காய் 3 காய் தான் இருக்கும். அப்படியே டல்லா தானே இப்போ ஓரளவுக்கு அப்படியே ஒரு 6-8 மாசமா காய்க்குது. அதான் இப்ப விவசாயம் பொதுவாக சொல்லுவாங்க என்கிட்ட 500 மரம் இருக்கு 1000 கணக்கு சொல்லுவாங்க. ஆனா அதுல பாதி காய்க்காது. பாதி பென்சில் டாப்பா இருக்கும், பாதி கொஞ்சம் டெய்லி அப்சர்வ் பண்ணாதான். ஏன்னா விவசாயம் பொதுவாக மரக்கணக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 100 மரம் இருக்கு 500 மரம் இருக்கு. ஆனா மொத்த வெட்டு கணக்கு பண்றப்ப கம்மியா இருக்கும். அது எனக்கு ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் சார். ஒவ்வொரு மரத்தானே ஒரு நிமிஷமான ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். நின்னு தொட்டு அதுவே வந்து நிறைய ஈல்டுக்கு சப்போர்ட் பண்ணும். தொட்டு பாப்பேன் எப்பவுமே. அது அந்த பாண்டிங்கே காய் பின்னிங் இன்க்ரீஸ் பண்ணும். காய்க்காத மரத்தை காய்க்க வைக்க உரம் மட்டும் இல்ல, நம்மளோட பாண்டிங் நம்மளுடைய அந்த நம்ம மெனக்கொடுறீங்களா அதுக்காகவே விவசாயம் வந்து காய்க்கும். ஒரு தடவை அப்படி தொட்டு பார்த்துட்டு மேல பாப்பேன். இப்ப காய்க்காத மரம்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 50 காய் இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் ஆச்சு நீங்க இதே ஃபாலோ பண்ணி மீனமில்ல பஞ்சகம் தொடர்ந்து கொடுக்க அது அடுத்த வருஷம் 100 மரம் ஃபுல்லா காயா இருக்கிற மாதிரி மாறிடும். அப்ப இப்படிதான் விவசாயம் லாபம் பண்ண முடியும். ஏதாவது ஒரு 10 மரத்துல 2 மரம் 3 மரம் காய்க்கணும், அது கிட்ட 30% மொத்தமா டாலி பண்ணலாம். அப்ப நீங்க அதெல்லாத்தையும் காய்க்க வச்சுன்னா அந்த 3 லட்சம் 4 லட்சம் பெரிய அமௌண்டா மாறும் தானே. கண்ணுக்கு சின்ன சின்ன வேலைகள் தான் நம்ம செய்யறோம். அதுதான் விவசாயிக்கு லாபம் கொடுக்கும். ஏன்னா விவசாய நஷ்டம் என்ன சொல்லணும்னா 100 மரம் வச்சிருந்த மீனுவாங்க, ஆனா 70 மரம் தான் காய்க்கும். மீதி அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அது பெருசா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அதுதான் பெரிய லாஸ்.